ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இன்னொரு அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த காலை வேளையிலே நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய தியானங்களை அவருடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்வாராக. இந்த நாளிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் சங்கீதம் எழுதின புஸ்தகத்திலே 28வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களுக்கு என்னுடைய கவனத்தை திருப்பினார். இந்த காலவெளியிலே ஒரு சில காரியங்களை நாம் இந்த 2 வசனங்களில் இருந்து பார்த்து ஜெபித்து கடந்து செல்லலாம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். இந்த ஜெபத்தை தாவீது செய்கிறார் என்பதை நாம் ஃபுட்நோட்ல இருந்து படிக்கிறோம். சங்கீதம் 28 தாவீது எழுதின சங்கீதம். தாவீது தன்னுடைய சூழ்நிலையிலிருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் எவ்விதமாக தேவனை அணுகுமுறை செய்கிறார் என்பதை இந்த 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நான் இதை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, is the situation tearing you down? நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஈவெண்ட் நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய நம்பிக்கையை கிழிக்கக்கூடியதாக இருக்கிறதா? அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒருவேளை யாராவது ஒருவர் இப்பொழுது கடந்து அதிலே பிரவேசித்திருப்பீர்கள் என்றால், அல்லது வரக்கூடிய நாட்களிலே ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை சின்னபின்னமாக கிழிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்றால், அதை எப்படி அணுகுமுறை செய்ய வேண்டும்? தாவீது எப்படி அணுகுமுறை செய்தார்? என்னுடைய வாழ்க்கையில் அதிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த காலவெளியில் நாம் சற்று தியானிக்க போகிறோம். முதலாவது எப்படி ஆரம்பிக்குது இந்த சங்கீதம்? என் கண்மலையாகிய கர்த்தாவே, ஆங்கிலத்திலே ஓ லார்ட் மை ராக். தாவீது, நான் இந்த வசனத்தை நான் ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது 2 முறை கூப்பிடுகிறேன் என்கிற வார்த்தை தமிழிலே வந்தாலும் ஆங்கிலத்திலே கிரை என்று முதலாவது வசனத்திலும் சரி, 2வது வசனத்திலும் சரி, ஐ கிரை அப்படின்னு வருது. அப்பனா ஒரு ராஜா கண்ணீர் விடக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலையை அவர் சந்திக்கிறார். ராஜா கண்ணீர் வெடிப்பது என்பது சாதாரண விஷயமாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு நிகழ்வு அவரை கண்ணீர் வெடிக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம்.
கன்மலையாகிய கர்த்தாவே. அப்ப தாவீது ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி தன்னுடைய சூழ்நிலைக்காக ஜெபிக்கும் பொழுது, அவர் முதலாவது தெய்வத்தை எப்படி பார்க்கிறார்? ஜெபிப்பதற்கு முன்பதாக ஜெபிக்கக்கூடிய நபருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். கன்மலை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நம்ம இப்ப யூஸ் பண்றது இல்ல. ராக் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய கல், ராக் அப்படின்னா அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஒரு அன்ஷேக்கபிள் ட்ரஸ்ட். ஒரு கல் ஒரு பெரிய கல் இருக்கு, ஒரு பெரிய கண்மலை இருக்கு அப்படின்னா அதை ஈஸியா நம்ம ஷேக் பண்ண முடியாது. அப்ப தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீது ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்பத்திலே தள்ளப்பட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்கு மோசமான ஒரு நிலையை சந்தித்த பொழுதிலும் அவர் ஆராதிக்கக்கூடிய தேவன் மேல் அவர் இன்னும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வைத்துதான், அந்த நம்பிக்கை நிமித்தமாக தான் தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறார். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது, இதற்கு வழியே இல்லை, இதிலிருந்து வெளியவே வர முடியாது என்று நாம் மனுஷ ரீதியாக அந்த சூழ்நிலையை பார்த்து நாம் பயந்தாலும், நாம் மலைத்து போனாலும், நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதை நாம் எடுத்து செல்லும் பொழுது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு அதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் தாவீதினுடைய இந்த ஜெபத்திலிருந்து நாம் படிக்கிறோம். ரொம்ப முக்கியம். The attitude of a praying man, a prayer warrior. ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தாவீது இந்த இடத்திலே நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையிலே யாராவது உங்களில் ஒருவர் வாழ்க்கையிலே கண்ணீரை வடித்து வந்திருக்கலாம். கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கலாம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்தில் இருக்க ஒரு நபருக்காக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி. அந்த சூழ்நிலை உங்கள் கான்ஃபிடன்ஸ் இன் காட், உங்க தேவன் நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு இருக்கிறதா? அதைத்தான் நீங்க இப்ப இந்த காலை வேளையிலே செக் பண்ணணும். நோ சிச்சுவேஷன் இஸ் டூ பிக் ஃபார் காட். ஆண்டவருக்கு எந்த ஒரு நிகழ்வோ எந்த ஒரு காரியமோ மிகப்பெரியது அல்ல. எல்லாவற்றையும் அவர் தகர்த்தெறிய முடியும். அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. அதுதான் தாவீதினுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் அந்த சூழ்நிலையிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். என் கண்மலையாகிய கர்த்தாவை நோக்கி கூப்பிடுகிறேன். அப்ப அவர் ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் கூட தன்னுடைய நம்பிக்கை அதை அவர் இழக்கவில்லை. அதை தேவ சமூகத்திலே அவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். சரி, அடுத்து இன்னொன்னு பார்க்கிறோம். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும், நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவே. இரண்டாவது காரியம் இந்த ஜெபத்திலே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா பட்டது என்னன்னா, tell God what you really feel about your situation on the inside of you அப்படின்னு நான் எழுதி வைத்திருக்கேன். அதாவது ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த சூழ்நிலைக்காக தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீங்கள்
ஜெபத்திலே விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது உங்க உள்ளார்ந்த மனது எப்படி அதை குறித்து பார்க்கிறது என்பதை தேவனிடத்தில் தைரியமாய் நீங்க சொல்லி பழகணும். இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். ஆங்கிலத்திலே ஐ பிகம் லைக் them that go down into the pit. அப்படின்னா ஒருவேளை இந்த சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரே இதை நான் சந்தித்து இதிலே நான் ஒருவேளை என்னுடைய ரட்சிப்பை கூட இழந்து விடுவேனோ என்கிற அளவிற்கு அவர் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருப்பதை போல அவருடைய அறிக்கையின் வெளிப்பாடு நமக்கு சொல்லுகிறது. ஒரு பக்கம் அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்குள்ளே ஒரு பய உணர்வு வந்துருச்சு. இந்த சூழ்நிலை என்னை தேவனை விட்டு பிரித்து விடுமோ, இந்த சூழ்நிலை என்னை தேவனை விட்டு நிரந்தரமாக பிரித்து விடுமோ, will I go down to pit because of the situation? அதுதான் தாவீதினுடைய கன்சர்ன். அப்ப ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பிரேக் த்ரூவுக்காக ஜெபிக்க செல்லும் பொழுது எப்பயுமே அவனுக்கு பயங்கரமான ஒரு விசுவாசம் மாத்திரம்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவனுடைய ரியல் மீ, உண்மையான மனிதன், உள்ளான மனிதன், அது ஒருவேளை ஷேக் ஆகலாம். தாவீதுக்கு அந்த ஒரு சந்தேகம் வருகிறது. ஒரு டெஸ்பரேஷன், டெஸ்பேர் அப்படிம்பாங்க. ஆண்டவரே நீ ஒருவேளை மௌனமா இருந்துட்டீங்கன்னா, நீ கேளாதவர் போல மௌனமாயிராதேயும், நீ மௌனமாய் இருந்தால் என்ன எழுதுறாரு? ஆண்டவரே நீங்க கேளாதவர் போல மௌனமா இருக்காதீங்க. அப்படின்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். இவர் ஒரு சூழ்நிலைக்காக ஜெபிக்கிறார், ஆண்டவர் பதில் கொடுக்காம அமைதியா இருக்கிறார். அப்படி நீ அமைதியா இருந்தீங்கன்னா, இந்த அமைதி தொடர்ந்துச்சுன்னா என் நிலைமை என்னவாயிரும் என்பதை தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். அதனாலதாங்க தாவீது ரொம்ப பிடிக்கும். என்ன நினைக்கிறாரோ அதை ஜெபத்துல சொல்லுவார். நிறைய நேரத்துல நம்ம பிரேயருக்கு போகும்போது நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும்னு நினைப்போம். பூரணமா இருக்கணும், எந்த பிழையும் இருக்கக்கூடாது. ஒரு விதத்திலே நம்முடைய பாவங்களே ஆண்டவருடைய சமூகத்தை அறிக்கையிட்டு நம்ம ஸ்லேட்டை கிளீனா வைக்கணும். அது தப்பு இல்லை. ஆனா உள்ளார்ந்த மனதுல நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத ஆண்டவர் அறிவார். அதை நான் அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றார், ஆண்டவரே இந்த சைலன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவனோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. அதுதாங்க ஒரு சீசன் பிரேயர் வாரியனுடைய ஆட்டிடியூட். ஜெபத்தையே நான் விட்டுருவனோ ஆண்டவரே, I am desperate that you give me a breakthrough in this situation அப்படிங்கிற மாதிரி தாவீது சொல்லுகிறார். இப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை நீ விடுவிக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்கள் உள்ளார்ந்த மனதிலே என்ன நினைக்கிறீர்கள்? இந்த காலை வேளையிலே ஜெப நேரத்திலே நீங்க அதை தேவனிடத்திலே சொல்லுங்க. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில எனக்கு, என்னுடைய குடும்பத்துல இருக்க இந்த நபருக்கு, ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நபர் அல்லது எனக்கே இந்த சூழ்நிலை கண்டினியூ ஆச்சுன்னா நான் இப்படி ஆயிரணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு ஆண்டவரே. அது ஆறுறதுக்கு முன்னாடி உங்க சைலன்ஸை பிரேக் பண்ணுங்க ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க தைரியமா நீங்க ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு கேளுங்க.
2 காரியம். அதாவது மௌனமாய் இராதேயும் நீர் மௌனமாய் இருந்தால். இப்ப தாவீது ஒரு ஒரு மனநிலைக்கு வருகிறார். அல்லது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றார். எந்த காரியத்திற்காக எவ்வளவு காலம் கூப்பிட்டார் என்று தெரியவில்லை. பட் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துருச்சு. அவரால் சைலன்ஸை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப அவருடைய ஜெபம், காட் பிரேக் யுவர் சைலன்ஸ், அதர்வைஸ் ஐ எம் கோயிங் டு பி ரூயின்ட். உங்களுடைய மௌனத்தை நீங்க நீங்க விட்டுருங்க ஆண்டவரே, அதை உடைச்சிருங்க. இல்லாட்டினா நான் நஷ்டப்பட்டுரும், என் ஆத்துமா நஷ்டப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே தைரியமா தான் சொல்றார். ஆண்டவர் இப்படி ஜெபிக்கும் பொழுது இது அவிசுவாச குறை என்று நினைத்து விடுவாரோ என்று அவர் நினைக்கவில்லை. ஏனென்றால் நீங்க பின்னாடி பார்க்கும் பொழுது அவர் ஜெபித்து முடித்த பிறகு எதிரிகளுக்காக ஜெபிக்கிறார். ஏன்னா பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியும், எதிரிகளுக்காக ஜெபிக்கிறார். அப்படி ஜெபித்த உடனே நம்பிக்கையற்றவரை போல அவர் ஜெபிக்கிற மாதிரி ஒருவேளை தோணலாம். ஆண்டவரே, நான் குழியில போயிருவனோ, உங்களை விட்டு பிரிஞ்சிருவனோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்னா, இது ஃபெய்த் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இல்லைங்க, அது அவர் அப்படி நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறதுல இருந்து விடுதலை வேணும். இப்படி நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய மனநிலையை நான் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுதே நான் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையை பெற்று விடுவேன் என்கிற எண்ணத்தோடு தான் தேவ சமூகத்திலே வருகிறார். நம்ம பயப்படுறது, நம்ம நம்பிக்கை இழக்கிற மாதிரி நம்மளுடைய இருதயத்திலே நாம் ஃபீல் பண்ணுவது, இதெல்லாம் எதுவுமே தவறு இல்லைங்க. அததான் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இதுதான் தாவீதிலிருந்து பார்க்கிறோம். ஏன்னா பாருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுதே இப்படி அவர் ஜெபிக்கும் பொழுது, ஐயோ நான் ஆண்டவர் விட்டு பிரிஞ்சிருவனோ, நான் குழியில போயிருவனோ, நான் நரகத்துக்கு போயிருவனோ அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அதுக்கு பிறகு அவருடைய பிரச்சனை, அவருடைய எதிரிகளை குறித்து அவர் சொல்லிவிட்டு டக்குன்னு அவருடைய மனநிலை எப்படி மாறுது பாருங்க. இதுதான் ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே வரும் பொழுது அவனுக்கு நேரிடுவது. இதனாலதான் பிரேயர் பண்ணணும். ஆண்டவர் எவ்வளவு நாள் மௌனமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிரேயரை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா ஒரு நாள் வரும், அந்த நாள்ல எல்லாமே மாறி, மேபி யாரோ ஒருவருக்கு அது இந்த காலை வேலையாக இருக்கலாம். ரொம்ப நாளா நீங்க பிரேயர் பண்றீங்க, கண்ணீரோட பிரேயர் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் வரல. ஆனா இன்றைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்க சூழ்நிலையை மாற்ற போகிறார். இன்னைக்கே மாறாம இருக்கலாம், ஆனா மாற்ற போறாருங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்க போறார். பாருங்க, தாவீதுக்கு சூழ்நிலை மாறல, அவர் ஜெபித்திற்கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆயிருக்குமா, அந்த ஒரு நிமிஷம் ஆயிருக்கும். 5ஆம் வசனத்துல அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். பாஸ்டன்ஸ். இதுதான் ஜெப வீரனுடைய ஒரு ஒரு சவுண்ட் மைண்ட் செட், ஒரு ஆரோக்கியமான மனநிலை. நம்ம பயத்தோடு உள்ள போவோம், ஒரு கிளாரிட்டி இல்லாம உள்ள போவோம், ஒரு சந்தேகத்தோடு உள்ள போவோம், எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோ என்கிற நிலையிலே உள்ள போவோம். ஆனா ஜெபத்துல இருந்து வெளியே வரும் பொழுது அது நம்மை உருவாக்கி விடும். அது நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காவிட்டாலும், உடனடியாக பதில் கிடைக்காவிட்டாலும் கிடைத்து விட்டது என்கிற நம்பிக்கையை கொடுக்கும். அதுதாங்க அதான் பிரேயர். இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். உங்க சிச்சுவேஷன்ல இருந்து நான் இப்படி, நீங்க சங்கீதத்தை வாசிக்கலாம், என்னுடைய நிறைய சாட்சியை நீங்க கேட்கலாம், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காலை வேளையில ஏதோ ஒரு பாதிப்போடு, ஏதோ ஒரு ஏக்கத்தோடு, ஏதோ ஒரு ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை சந்தித்து நீ வந்திருந்தீங்கன்னா, தாவீது மூலமாக ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார்.
ஆஹ் 2வது வசனத்தை நான் வேகமாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். இங்கு அவர் ஒரு காரியத்தை மனதிலே கொண்டு வருகிறார். இதை ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது பரிசுத்த சந்நிதி என்கிற அந்த அந்த வார்த்தை ஹோலி சாங்சுவரி அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்ப தாவீது டெஸ்பரேட்டா இருக்கிறாரு, ரொம்ப சேடாவும் இருக்கிறாரு, ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலை, ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. ஆனா அதன் மத்தியிலே அவர் எங்கு நோக்கி பார்க்கிறார்? அந்த பரிசுத்த சந்நிதி, ஹோலி சாங்சுவரி. அதை அந்த பழைய டிஸ்பென்சேஷன், அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அந்த கூடாரத்திலே, அந்த சாங்சுவரியில, டேபர்னக்கிள்ல மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல இருந்துச்சு, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்துச்சு. அப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக அவருடைய பிரசன்னம் இருக்கும் அந்த மெர்சி சீட்டுக்கு மேல அவருடைய பிரசன்னம், அந்த கிருபாசனத்திற்கு மேல இருக்கக்கூடிய அவர் பிரசனத்திற்கு நேராக அவருடைய கண்கள் செல்கிறது. அங்கிருந்து அவருடைய சூழ்நிலைக்கு ஒரு இரக்கம் கிடைக்காதா என்று தாவீது அவருடைய கரத்தை அந்த அந்த தேவ பிரசனம் இருக்கக்கூடிய இடத்திற்கு நேராக அவர் நீட்டுகிறார். அப்ப நம்மளுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும், நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை மனித ரீதியாக ஒருவேளை கைக்கு அப்பாற்பட்டு போய்விட்டது என்கிற மாதிரி இருந்தாலும், ஆண்டவருடைய சந்நிதிக்கு நேராக என்னுடைய கரங்களை நான் விரித்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, குறிப்பாக இந்த நாட்கள்ல புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழக்கூடிய நாம், நம்மளுடைய தேவன் நம் இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்கிற ஒரு ஒரு நிலைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார். இப்ப நமக்குள்ளே வாசம் செய்யக்கூடிய அந்த தெய்வத்திடத்திலே நாம் இருதயபூர்வமாக நம்மளுடைய விண்ணப்பங்களை நாம் அறிக்கையிடுவதற்கு ஒரு பெரிய சாக்கியம். இது புதிய ஏற்பாட்டு அல்லது நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே சொந்தமானது. தாவீது அவருடைய கரங்களை வானத்திற்கு நேராக நீட்டுகிறார். நாம நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இம்மானுவேல் தெய்வம், கர்த்தர் நம்மோடு இருக்கிற, கிறிஸ்து நம்மோடு இருக்கிற ஆவியானவரை கொண்டு நமக்குள்ளே வாசம் செய்கிற அந்த அந்த கிறிஸ்துவனிடத்திலே நம்மளுடைய விண்ணப்பங்களை நாம் நாம் தைரியமாக சொல்ல வேண்டும். அப்ப தாவீது பக்தன் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக தன்னுடைய கரங்களை நீட்டும் பொழுது அவருடைய மனநிலை என்னன்னா, ஆண்டவரே, I don't deserve an answer for this situation, but because of your mercy, hear my prayer. இந்த சூழ்நிலைக்கு, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியற்றவன் தான் ஆண்டவரே. ஆனா உங்க இரக்கத்தின் நிமித்தமாக என்னை விண்ணப்பத்தின் சத்தத்தை நீ கேட்டருளும் என்று தன்னை அவர் தாழ்த்துகிறார். ஒரு ராஜா தனக்கு மேலாக இன்னொரு ராஜாதி ராஜா இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் கரத்தை அவருக்கு நேராக நீட்டி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். நம்மளுடைய ஜெப நேரத்திலும் கூட நான் இதில் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறேன்.
the posture. இந்த 2 வசனங்களிலே 3 விதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். எமோஷன்ஸ் அப்படின்னு கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். முதலாவது சத்தம், அடுத்து கண்ணீர், அடுத்து கரங்கள். அப்ப நம்ம சத்தத்தை கண்ணீரோடு நம்முடைய கரம் கூப்பி அல்லது கரம் தூக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுப்பார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அநேக உதாரணங்களை இதற்கு நான் சொல்ல முடியும். வேதத்திலிருந்தும் என்னுடைய அனுபவத்திலிருந்தும் இந்த மாதிரி காலை ஜெப வேளையிலே நம்ம நிறைய நேரம் அந்த மாதிரி பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வேகமாக டக்குன்னு என் மனதுல ஒரு காரியம் இன்றைக்கு ஜெபித்த பொழுது ஆண்டவர் உணர்த்தின ஒரே ஒரு காரியத்தை வேகமாக நாம் போய் எடுத்து பார்க்கிற அளவுக்கு நேரம் படிக்கிற அளவுக்கு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியாவினுடைய அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. எலியா ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுகிறார். கிட்டத்தட்ட தாவீது மாதிரி நான் குழியில் இறங்கிறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சொன்னார்ல, அது மாதிரி என்னுடைய உயிர் போயிருமோ, அதுவும் ஏசபேல் கையில என்னுடைய உயிர் போயிருமோ என்று பயந்து ஓடி போய் அவர் ஒளிந்து கொள்கிறார். அங்கிருந்து ஜெபிக்கிறார். அங்கிருந்து அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய மனநிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் தெளிவா சொல்லுவார். அவர் என்ன நினைச்சாரோ அதை சொல்லுவார். போதும் கர்த்தாவே, நான் என்னுடைய முற்பிதாக்களை போல நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே. சோ அந்த ஒரு கில்ட் ஃபீலிங், நான் பரிசுத்தவான் அல்ல என்கிற ஒரு உணர்வு அவருக்கு ஒரு கம்பாரிசன் மோட்ல அவரை கொண்டுட்டு போகுது. நிறைய காரியங்கள் சொல்லுவார். அங்க சொல்லி பேசாம படுத்து தூங்கிடுவார். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கிறதோட தவறா ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரு. அதுதாங்க கிருபையுள்ள தேவன். அதுதான் எலியாவுடைய ஜெபத்துல நம்ம பார்க்கிறோம். ஈவன் தாவீது ஜெபத்துல கூட அதை நம்ம பார்க்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன மனநிலையோட இருக்கிறீங்க, அது தவறுகள் இருக்கா, அதை பார்த்து ஆண்டவர் நீ இப்படி இருக்கிறதுனால நான் உனக்கு பதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாருங்க. அதுதான் நம்ம தேவன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்க, நான் வேஸ்ட், என்னால ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கல. ஆனா எலியா அப்படி ஜெபித்ததுனால ஆண்டவர் இடர்பட்டு அவனை மகிமையான ஒரு ஒரு புதிய துவக்கத்திற்கு எடுத்து செல்கிறார். எப்பா சரி பரவாயில்ல, நீ சோர்ந்து போயிட்ட, பயந்துட்ட, பரவாயில்ல, அதனால நான் உன்னை தள்ளி விடல, நீ எந்திரி, உனக்கு இன்னும் நிறைய வேலை நான் வச்சிருக்கேன், நீ இன்னும் நிறைய பேரை அபிஷேகம் பண்ணணும், நீ இன்னும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், நீ உனக்காக அடுத்த ஒரு லைன் ஆஃப் சக்சஷன் ஒரு ஒரு தீர்க்கதரிசியை நீ உருவாக்கணும். எவ்வளவு மகிமையான தேவன், எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு அவர். அதான் எனக்கு அடிக்கடி நான் சொல்றது உண்டு. ஆண்டவருக்கு தெரியுங்க நம்மளை பத்தி. சங்கீதம் 103ல 10ஆம் வசனம் நான் நினைக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு வசனம், he remembers us as dust. நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறாராம். அவருக்கு தெரியுங்க நம்ம பலவீனமானவர்கள். நம்ம திடீர்னு நம்முடைய விசுவாசம் ரோலர் கோஸ்டர் மாதிரிதான். திடீர்னு ஒரு நாள் நல்லா இருக்கும், நல்லா எல்லா சூழ்நிலைகள் போகும் பொழுது அடுத்த நாள் நம்ம டபக்குன்னு கீழே போயிருவோம். அது பரவாயில்ல, அது அவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறபடியினாலே 14ஆம் வசனத்துல இருக்கிறது,
சங்கீதம் 103:14. அவர் இட் இஸ் ஓகே. நான் என்ன சொல்றேன், இது இந்த இந்த ஹோல் இந்த நாளினுடைய செய்தியினுடைய சாராம்சம் என்னன்னா, இட் இஸ் பெட்டர் டு ப்ரே எ ராங் பிரேயர் தேன் நாட் பிரேயிங் அட் ஆல். அதுதாங்க. ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், ரொம்ப சுத்தமா இருக்கணும், ரொம்ப அதுக்காக நீங்க போய் என்ன வேணாலும் செய்யுங்க, அநியாயம் பண்ணுங்க, அக்கிரமம் பண்ணுங்கங்கிற நம்ம பிரசங்கம் வேணாம். அது அது உங்களுக்கு தெரியும். அப்படி நான் பேசுற ஆள் இல்ல. ஆனா நிறைய நேரம் சாத்தான் நம்மள ஜெபத்துக்குள்ளே போக விட மாட்டான். சூழ்நிலையையே நம்ம பார்த்து பார்த்து அந்த சூழ்நிலை இப்படி இப்படி எனிவே இப்படிதான் மாறிடும், அதனால ஜெபித்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டுட்டு வந்து ஜெபிக்கவே விட மாட்டான், அதைரியப்படுத்திடுறான். அந்த நிலைக்கு ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டு இந்த காலை வேளையில வந்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஃபியூச்சர்ல இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்க தள்ளப்படலாம். எதுவுமே கேரண்டி கிடையாது. அப்ப ஜெபத்தை விட்டுறாதீங்க. என்ன நினைக்கிறீங்க அதை போய் சொல்லுங்க. நீங்க பதில் கொடுக்க மாட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியும் ஆண்டவரே. சொல்லுங்க போய், தப்பு இல்லையே. நீங்க அதானே நினைக்கிறீங்க. அதனால ஒண்ணும் இல்ல. ஆனா பாருங்க, நீங்க சொன்ன பிறகு நீங்க உண்மையான உங்களுடைய இருதய அறிக்கை ஆண்டவர்கிட்ட செய்த பிறகு எலியா செய்தார். ஆண்டவர் தள்ளலங்க, அவனுக்கு மகத்துவமான ஒரு துவக்கத்தை கொடுத்தார். உங்களுக்கும் அப்படி செய்வார். இந்த காலை வேளையில் நம் கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்பேன். மீண்டுமாக அந்த கேள்வியை நான் உங்களிடத்துல வைக்க விரும்புகிறேன். இஸ் a situation tearing you down? ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம் உங்களை உடைத்து கொண்டிருக்கிறதா? உங்களுடைய மனநிலை, உங்களுடைய இருதயத்தை கிழித்து கொண்டிருக்கிறதா? அது உங்களை கண்ணீர் சிந்த வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறதா? தேவனிடத்திலே அதை நீங்கள் சொல்லக்கூடிய நேரம் இது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி இது பேன் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்பதற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. உங்க விண்ணப்பங்களை தாவீதை போல அவருடைய சந்நிதிக்கு, பரிசுத்த சந்நிதிக்கு நேராக உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்கிற அந்த காலையில, ஆண்டவரே, இந்த சூழ்நிலை, இந்த ஒரு எதிர்காலத்தின் நினைவு, அல்லது இந்த தற்காலிக பிரச்சனை ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை குலைக்கிறது போல இருக்கிறது, என்னுடைய ஜெப வாழ்க்கையை குலைக்கிறது போல இருக்கிறது. தேவனே, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டுட்டு வாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே யார் யாரெல்லாம் மன பாரத்தோடு உடைய சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தகப்பனே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். இருதயத்திலே என்ன பாரத்தோடு, என்ன ஏக்கத்தோடு, கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கிறார்களோ, ஆண்டவரே, அதை தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. இவர்களுக்கு ஒரு ஆழமான ஒரு ஒரு தாக்கத்தை ஆவியானவரை கொண்டு இந்த நாளிலே ஏற்படுத்துவீராக. தகப்பனே, நீங்க மௌனமா இருக்கிறீங்களே என்கிற வேதனையோடு இந்த காலை வேளையில யாராவது வந்திருப்பாங்கன்னா, ஆண்டவரே, நீர் மௌனமா இருந்தாலும் அந்த மௌனத்திற்கு பின்னாடி ஒரு மகிமையான ஒரு துவக்கம் இருக்கிறது என்று நீர் அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்புவீராக. ஆண்டவரே, இக்கட்டுகளும் ஆபத்துகளையும், ஆண்டவரே, போராட்டங்களையும் சந்தித்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர போகிறீர் என்கிற ஆண்டவரே ஒரு நம்பிக்கையோடு பிள்ளைகளை நீர் இந்த காலை வேளையிலே அனுப்புவீராக. தகப்பனே, இவர்கள் உம்மை நோக்கி தொடர்ந்து ஆண்டவரே தங்களுடைய மனநிலைகளை அறிக்கையிட்டு இந்த வாரம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த நாள் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தேவனே, தாவீதுக்கு இறங்கினவரே, தாவீதின் சூழ்நிலையை மாற்றினவரே, தாவீதை நீர் அபிஷேகம் பண்ணினவரே, பிள்ளைகளை நீர் அப்படியாக அபிஷேகம் பண்ணி இவருடைய சூழ்நிலைகளை மாற்றி இவர்களுடைய விசுவாசம் மீண்டுமாக அன்ஷேக்கபிளாக மாறுவதற்கு கர்த்தர் சூழ்நிலைகளிலே இடர்படுவீராக, சூழ்நிலைகளை தகர்த்தெறிவீராக. கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் களிப்போடு ஆண்டவரே உம்மை துதித்து ஸ்தோதரிக்க ஆண்டவரே ஒரு பலத்த காரியத்தை இவர்களுக்கு நீ செய்வீராக என்று
இயேசுவின் நாமத்தில் இவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அன்புள்ள தேவனே, யாராவது ஜெபிக்க கூட முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலையை சந்திப்பார்கள் என்றால் இந்த நாளிலே ஆண்டவரே அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பித்த ஆண்டவரே, அப்பா, என்னுடைய கண்மலை ஆகிய தேவன் இருக்கிறார், நான் அசைக்கப்பட மாட்டேன், இந்த சூழ்நிலை என்னை அசைக்காது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் கடந்து செல்ல தேவனே நீங்க கிருபை செய்யுங்க. அன்புள்ள ஆண்டவரே, தனிப்பட்ட விண்ணப்பத்தோடு தனிப்பட்ட தேவையோடு இந்த கால வேளையை நோக்கி யாராவது ஜெபித்து கொண்டிருப்பார்கள் என்றால் அது என்ன தேவையாக இருந்தாலும் தேவனே அந்த தேவையை நீ சந்தித்து அனுப்புங்க. சரீர ரீதியான பலவீனமாக அந்த பலவீனத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளை யாராவது இருப்பார்கள் என்றால் ஆண்டவருடைய சரீரத்தின் பலவீன பகுதிகளிலே ஒரு வல்லமை இப்பொழுதே அனுப்புவீராக. ஒரு அற்புத சுகம் உண்டாவதா. மன ரீதியான பிரச்சனையோடு யாராவது இருப்பார்கள் என்றால் மனதை நீ தொடுவீராக. மனதில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், மனதில் இருக்கக்கூடிய ஆண்டவரே நிலையில்லாத தன்மைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஒரு ஃபர்ம் மைண்டை நீ கொடுப்பீராக என்று நான் செபிக்கிறேன். பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளை எங்கு போய் சேர்க்க வேண்டும், பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலை இப்படி இருக்கிறதே, பிள்ளைகளை ஆண்டவர் தன்னண்டை இழுத்து கொள்ள மாட்டாரா, ஏன் அமைதியாக இருக்கிறார் என்கிற பலவிதமான கேள்விகளோடு ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நோக்கி தங்களுடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால் எதற்காக அவர்கள் பிள்ளைகளுக்காக விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ பிள்ளைகளுடைய மனதை கர்த்தர் தொடுவீராக. பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றுவீராக. பிள்ளைகளை உம்மண்டை இழுத்துக் கொள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்புள்ள ஆண்டவரே, குறிப்பாக பொருளாதார நெருக்கடியோடு ஆண்டவரே இந்த மதத்தை துவக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம். ஆண்டவரே, பொருளாதாரத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமான வாசல்களை தேவன் பிள்ளைகளுக்கு திறந்து கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளை ஒரு ரீதியாக மனபாரத்தோடு மன ஏக்கத்தோடு ஒருவேளை கணவன் சரியில்லையே, மனைவி சரியில்லையே, என்னுடைய இல்லா சரியில்லையே, இந்த சூழ்நிலை மாறாதா என்கிற பிள்ளைகள் சரியில்லையே, உறவினர்கள் சரியில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் அன்புள்ள ஆண்டவரே, அப்பா, அப்படிப்பட்ட உறவுகளை நீ அப்பா தொடுவீராக. அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, கம்பேஷன் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒருவர் அன்போடு பரிவோடு ஆண்டவரை பார்த்துக் கொள்வதற்குரிய சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரை குறிப்பிட்டு ஜெபிக்காத எல்லா விண்ணப்பங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் என்ன நான் சொல்லாத விண்ணப்பங்களுக்காக இந்த காலை வேளையிலே முடித்தல் மன்றாடுகிறார்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பீராக. எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவரே இந்த வாரம் முடிவதற்குள்ளதாக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு ஒரு அற்புதமான பிரேக் த்ரூவை நீ கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடும் பிள்ளைகளை நான் வாழ்த்தி அனுப்புகிறேன். கர்த்தர் பார்த்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்களோடு ஆசீர்வதிப்பாராக. கடந்து போகலாம். ஜெப விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வசந்த் என்கிறவருக்காக நாம் ஜெபிப்போம். அவங்க இன்னும் ரொம்ப பலவீனமாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலைவெளியிலே வசந்த் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்க தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை வசந்த் எங்க இருக்கிறார்களோ அந்த இடத்திலே கடந்து செல்வதாக என்று ஜெபிக்கிறோம். நாங்க எல்லாரும் எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி இந்த பலவீனமா இருக்கக்கூடிய இந்த சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வல்லமை அந்த இடத்திலே விளங்க பண்ணுவீராக. படுக்கையை ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு உன்னத பலன் அவர்கள் மேல் இப்பொழுதே இறங்கி அவர்களை நீர் ஆண்டவரே அவருடைய பலவீனத்திலிருந்து விடுதலை செய்வீராக. உங்க கரத்தை நீட்டினதற்காக நன்றி. நாங்கள் சீக்கிரமாக அவரிடத்திலே நல்ல செய்தியை கேள்விப்பட கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சகோதரி ஊமா அவர்களுக்காக
சகோதரி லட்சுமி அவர்களுக்காக 2 பேருக்காக நாம் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். 2 பேருக்கும் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காக அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, சகோதரி பூமா, சகோதரி லட்சுமி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உங்க கல்வாரியின் கரத்தை நீட்டுங்கப்பா. அவருடைய தழும்புகளினாலே குணமானார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. அந்த ஆண்டவரே, அந்த தழும்புகளை ஆண்டவரே, பலவீனமான இருதயத்திலே ஆண்டவர் அப்பா வைப்பீராக. சகோதரி லட்சுமி அவர்களுக்கும் சகோதரி ஊமா அவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு 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 அற்புதமான சுகத்தை, ஒரு தெய்வீக சுகத்தை அவருடைய இருதயத்திலே நீர் உருவாக்குவீராக. ஆண்டவர் அவர்களுக்கு சீக்கிரமாக ஆண்டவரே இந்த ஒரு விடுதலையை கொடுத்து அவர்கள் எங்களிடத்திலே சாட்சி பகிரும்படியாக தேவன் ஒரு பலத்த காரியத்தை செய்யுங்க. நமக்கு நன்றி செலுத்துறவருடைய ஜெபத்தை கேட்டு 2 சகோதரிகளை ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டு சுகப்படுத்தினதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். மிஸ்ஸஸ் செல்வராஜ், மிஸ்ஸஸ் மரியா, மிஸ்ஸஸ் பமலா 3 பேருக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. 3 பேருக்குமே கேன்சர். 3 பேருமே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் செல்வராஜ் பேர் நோட் பண்ணிக்கங்க. மிஸ்ஸஸ் செல்வராஜ் உங்க தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க ஜெபிக்கலாம். மிஸ்ஸஸ் செல்வராஜ், மிஸ்ஸஸ் மரியா, மிஸ்ஸஸ் பமலா, அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கேன்சர் என்கிற இந்த கொடுமையான ஆட்கொள்ளி நோய் அநேகரை பாதித்துக் கொண்டிருக்கிறது அப்பா. ஜீனாண்டியை நாங்கள் சேர்த்து நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த 4 பேரையும் இந்த காலை வேளை நம்முடைய சமூகத்திலே மிஸ்ஸஸ் செல்வராஜ், மிஸ்ஸஸ் மரியா, மிஸ்ஸஸ் பமலா, மிஸ்ஸஸ் ஜீன் சுந்தரம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக கதிர்களை அனுப்பி எல்லா கட்டிகளையும் கரைப்பீராக. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே. அந்த வசனத்தின்படி நாங்கள் இந்த பிள்ளைகளை நீர் சுகப்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்து ஒரு விடுதலையை தாங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இன்னொரு விண்ணப்பம் வந்திருக்கிறது. டாக்டர் ரியாத் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு கேன்சர் கட்டி இருக்கிறது. அவர்கள் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கிறாங்க. ஜெர்மனியில இருக்கிறவங்க தங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி போறாங்க ஒரு வெக்கேஷனுக்காக. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை, அவரே ஒரு மருத்துவர், இதனால் அவர்கள் கேன்சர் வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கான ஜெபிப்பான். ஆண்டவரே, டாக்டர் ரியாதுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை டாக்டர் ரியாத் மேல் இறங்கட்டும். ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த கேன்சர் எந்த பகுதியிலே பாதிப்பு இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவர் தம்முடைய தொடுதல் அனுப்புவீராக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மகனை ஆண்டவர் தொடுவதன் மூலமாக ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுங்க. தேவ கிருபை இந்த மகனை ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என்னுடைய கணவனுடைய லிவர் பிரச்சனைக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்பு ஆண்டவரே, அருமையான இந்த சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவருடைய லிவர் பகுதியில இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் தொடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே அந்த மகனுக்கு ஆண்டவரே அந்த லிவர்லே ஒரு அற்புதமான ஒரு ரெக்கவரியை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இது நிமித்தமாக ஆண்டவரே, குடும்பமாக நாங்கள் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே வாஞ்சியோடு இடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுடைய பொருத்தனைகளை கேட்டு சுகத்தை கொடுத்து அது நிமித்தமாக அவர்களும் ஆண்டவரே அவருடைய பொருத்தனைகளை நிறைவேற்றும்படியான எல்லா கிருபைகளையும் நீ தருவீராக. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளையிலே தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை வைப்பதற்கு தேவனே எங்களுக்கு நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் உடைய கருத்திலே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய வேலை,
அவருடைய குடும்பங்களுடைய ஒவ்வொரு நபர்கள் எல்லோரையும் தேவனே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அன்புள்ள தேவனே, இவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உம்முடைய கரம் ஆண்டவரே நீட்டப்பட்டு இருக்கட்டும். உம்முடைய அற்புதமான ஆண்டவரே வழிநடத்துதலை இவர்கள் இன்னும் ஆழமாக உணர்வார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை தங்களுடைய நேரத்தை கொடுத்து ஜெபிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இன்னும் ஜெப வாழ்க்கையில ஆழமாக எடுத்து செல்லுங்க. அது நிமித்தமாக இவர்களுடைய ரிவார்டு ஆண்டவரே பெரிதாக இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, என்னை கனம் பண்ணுகிறேன், நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னீங்க. ஒரு கலச தண்ணீர் கொடுத்தாலும் ஆண்டவரே அதனுடைய பலனை அடைந்து தீர்வீர்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அன்புள்ள தேவனே, பிள்ளைகளை நீர் இந்த நேரத்தை இவர்கள் உண்டான நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நீர் நன்மையான கிருபைகளை நீர் கொடுத்து அனுப்புவீராக. குடும்பத்துல என்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை நீர் சந்தித்து அனுப்புவீராக. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமாதானம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய ஞானம், உங்களுடைய ஆண்டவரே மன அமைதி இந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களோடும், குடும்பத்திற்குரிய எல்லா நபர்களோடும் இருந்து இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் ஒருவர் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லலாம்.